ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். இனியும் மேக்கப் திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு இனியாவுக்கு ஃபோன் வந்ததும் இனி அது எல்லாமே அப்படியே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. உடனே அங்கே மையும் வா மேக்கப் திங்ஸா நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணுறாங்க. உடனே அங்கே இனியா கோவமாக எதுக்காக என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் நீ இதை எடுக்கிற, இனி இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அவ்வளோதான் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசினதும் உடனே அங்கே ஈஸ்வரி வந்துடுறாங்க. வந்த நான் எல்லாம் எதுக்காக இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இனி அவ ரொம்பவே கோபமாகவும் அதே மாதிரி ரொம்பவே கேவலமாகவும் பேசிட்டு இருக்காங்க மயுவை உடனே அங்க ராதிகா வந்ததும் மயு போயிட்டு கட்டி பிடிச்சிடுறாங்க. உடனே எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ராதிகா சொன்னது உடனே பாக்கியம் ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ, ஏன் நீ ஜெனியாக்காவது அமிர்தாவது எல்லாம் எதுவுமே யூஸ் பண்றதே இல்லையா, அப்புறம் எதுக்காக ஓவரா பேசிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதை அவகிட்ட மன்னிப்பு கேளு, இனி அப்படி நடந்துக்க மாட்டேன் மன்னிப்பு கேளடின்னு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி ஏன் பேத்தி எதுக்காக அவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும், அத்தை நான் சொன்னா அவ கேட்பா, ஒழுங்கா மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும் மன்னிப்பு கேட்குறாங்க. அதே மாதிரி மையு கிட்ட ராதிகா சொல்றாங்க அவங்க பர்மிஷன் இல்லாம அவங்களோட திங்ஸ் எடுத்தது உன்னுடைய தப்பு தானே மையு, அதனால நீயும் மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும் உடனே மையும் மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே கோபி பாக்கி கிட்ட இந்த சின்ன விஷயத்தை எவ்வளவு அழகா தீர்த்து வச்சுன்னு சொல்லிட்டு கோபி பாக்கியாவை பாராட்டிட்டு இருக்காங்க. உடனே அங்க செல்வி அக்கா இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாமே நீ சால்வ் பண்ணிருக்க, அப்பெல்லாம் கோபி சாருக்கு நீ என்ன ஏதுன்றது கண்ணு கூட தெரியல, இப்போ உங்களை பாராட்டி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. விடுடி இதை பத்தி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தா நமக்கு என்னத்துக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. உடனே கோபி ஈஸ்வரி கிட்ட அம்மா நான் கேட்டரிங் போயிட்டு வரேன், எதுக்காகடா போறேன், இல்ல நானும் வரேன்னு சொல்றாங்க. உடனே ராதிகா நீங்க என்ன சின்ன புள்ளியா, ஒவ்வொரு விஷயமும் உங்க அம்மா கிட்ட கேட்டு செய்யறதுக்கு, வாங்க நான் தான் இருக்கல நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ராதிகா அங்க இருந்து கூட்டிட்டு போனதும் ஈஸ்வரி பயங்கர கோபத்துல என் பையனை நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணி எப்படி பார்த்துக்கணும் எப்படி பார்த்துக்க கூடாதுன்றது எல்லாம் எனக்கு தான் தெரியும், உன் இஷ்டத்துக்கு என் பையனை கூட்டிட்டு போறேன், உங்க பையனை நான் எப்படி கூட்டிட்டு போனனோ அதே மாதிரி கூட்டிட்டு விட்டுட்டேன், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, என் புருஷனை நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ராதிகாவும் ஈஸ்வரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு கோபி என்ன சொல்யூஷன் கொடுக்க போறாங்க, இதனால ஈஸ்வரி எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆக போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.